வணக்கம். வளைகுடா நாடான குவைத்தில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒரு கட்டிடத்தில் நடந்திருக்குது. இறந்தவர்கள் அதிகமான பேர் இந்தியர்கள், கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் இந்தியர்கள். அதிலும் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் மிக அதிகம். முதலில் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்துக்கிறோம். அதுபோக ஒன்றிய அரசு இமீடியட்டா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உதவிகள் தூதரகம் மூலமா பண்ணிருக்காங்க. வேணுங்கிற ஏற்பாடுகளும் குடும்பத்துக்கு வேணுங்கிற தகவலும் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாராட்டை தெரிவித்துக்குவோம். அதுபோக நிவாரணமாக 50 பேருக்கு தலைக்கு நிவாரணமாக 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட் பத்தவே பத்தாது. ஏன்னா போனவங்க யாரும் ஐடி ஃபீல்டோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கோ இல்ல செல்வ செழிப்பானவங்க போனது கிடையாது, டூர் போனவங்க கிடையாது. போனவங்க எல்லாமே தொழிலாளர்கள். இங்க கடனுடனே வாங்கி சொந்தக்காரன் கடன் வாங்கி நகை நட்டு அடமானம் வச்சு அங்க போய் வாழ்வாதாரத்துக்காக போய் பொழைக்க போனவங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அவங்களுக்கு